ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் Mediatek Dimensity 920 கூட Snapdragon 778G அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்செட்டுமே இப்போ மார்க்கெட்டில் 25K அரௌண்ட் அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த 25K அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெஸ்ட்டான சிப்செட், எந்த சிப்செட் நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டையும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு லான்ச் டேட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் Dimensity 920 12th August 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 778G 19th May 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே போன வருஷம் 2021 லான்ச் ஆன சிப்செட் தான் அப்படின்னாலுமே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டர்வல்னு பார்க்கும்போது 3 மாதம் இன்டர்வல் இருக்குது. அதில் Dimensity 920 கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சிப்செட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்டுமே Bluetooth version 5.2 அண்ட் Wi-Fi 6 கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கனெக்டிவிட்டி ரெண்டுமே சேம் தான். அடுத்து ரேம் டைப்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு டுவெல் சேனல் LPDDR5 ரேம் டைப் 3200 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட தான் கொடுத்துருக்காங்க. அது போக LPDDR4 Rex ரேம் டைப் 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட்னு பார்க்கும்போது 16 GB வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப் ஆகட்டும் இல்லை ரேம் சப்போர்ட் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான ரேம் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சிப்செட்லையுமே eMMC 5.1, UFS 2.1 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்லையும் இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 920 நமக்கு டியூவல் கேமரான்னு வரும்போது 20 MP + 20 MP கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 108 MP வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே Snapdragon 778G போனோம்னா இங்கே மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமரா வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்கு. அதில் ட்ரிபிள் கேமராவில் 22 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுக்குறாங்க. டியூவல் கேமராவில் 36 + 22 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட், MFI டிஜிட்டல் சப்போர்ட் இருக்கு. சிங்கிள் கேமராவில் 64 MP வரைக்கும் MFI டிஜிட்டல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுவே மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது 192 MP வரைக்கும் இங்கே சிங்கிள் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் Snapdragon 778G கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது சிங்கிள் கேமராவாகட்டும் டியூவல் கேமராவாகட்டும் எல்லாத்துலேயுமே இங்கே Snapdragon தான் பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வரும்போது இங்கே Dimensity 920 மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2160 பிக்சலுக்கான 4K வீடியோ 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுவே 1080 பிக்சலுக்கான வீடியோ அப்படின்னும் போது 120 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் 720 பிக்சல் வீடியோஸ்க்கு 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே Snapdragon 778G வந்தோம்னா இங்கே 2160 பிக்சலுக்கான 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சலுக்கான வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் 720 பிக்சலுக்கான வீடியோஸ் 480 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே இருக்கு. பட் அதில் ஃப்ரேம் ரேட்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே Dimensity 920 கொஞ்சம் பெட்டரா 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்றதுனால இங்கே வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன்ல Dimensity 920 கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டா இருக்கு. அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் ரெசல்யூஷன் Full HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது Dimensity 920 மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் தான் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் Snapdragon 778G நமக்கு மேக்ஸிமம் 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரெண்டுத்துலையுமே சேம் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது இங்கே Snapdragon 778G கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக இருக்குது. அடுத்து இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 5G சிப்செட் தான். அதில் Dimensity 920 இன்டகிரேட்டட் 5G sub-6 GHz ஒரு மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 2.77 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே Snapdragon 778G வந்தோம்னா இங்கே Snapdragon X53 அப்படின்ற ஒரு 5G மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 3.3 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்ஸுடைய 5G டவுன்லோட் ஸ்பீட் Snapdragon 778G தான் பெட்டராக இருக்குது. அந்த வகையில் 5G மோடம் Snapdragon 778G தான் பெட்டரான சிப்செட்.
நெக்ஸ்ட் CPU உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 6 நானோமீட்டர் சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே 6 நானோமீட்டரில் சின்ன சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ரெண்டு சிப்செட்டுமே நம்ம கொஞ்சம் எனர்ஜி எஃபிஷியன்டான சிப்செட்டாக தான் இருக்கும். அண்ட் பேட்டரி பவர் கன்சம்ஷன் பார்க்கும்போதுமே இந்த ரெண்டு சிப்ஸில் பெரிய லெவலில் பேட்டரி கன்சம்ஷன் இருக்காது, ஓரளவுக்கு மினிமல் பேட்டரி கன்சம்ஷன் தான் நமக்கு இருக்கும். அடுத்து இந்த CPU உடைய கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு சிப்செட்டுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். பட் அந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பின் பார்க்கும்போது இங்கே Dimensity 920ல் அந்த 8 கோரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 ARM Cortex A78க்கான மெயின் கோர் 2.5 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 6 ARM Cortex A55க்கான கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவே Snapdragon 778G வந்தோம்னா இங்க அந்த 8 கோரை 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு Cortex A78க்கான கோர் Cryo 670க்கான CPU-ஓட 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக மீடியம் அண்ட் மாடரேட் டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு 3 Cortex A78க்கான கோர் பேஸ்ட் ஆன் Cryo 670க்கான CPU 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. கடைசியா எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு 4 Cortex A55க்கான கோர் பேஸ்ட் ஆன் Cryo 670 at 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே கிளாக் ஸ்பீட் Dimensity 920ல கொஞ்சம் பெட்டரா 2.5 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருந்தாலும் CPU உடைய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இங்கே Dimensity-யை கம்பேர் பண்ணோம்னா Snapdragon-ல கொஞ்சம் பெட்டரா 3 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவி டாஸ்க், மீடியம் டாஸ்க் அண்ட் எஃபிஷியன்சி டாஸ்க் அப்படின்ற மாதிரி 3 நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இங்கே இந்த 3 டாஸ்கையுமே Dimensity-யை கம்பேர் பண்ணும்போது Snapdragon இன்னுமே ஸ்மூத்தா ஃபாஸ்டா நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அந்த வகையில் இங்கே CPU உடைய ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது Snapdragon கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டா இருக்கு. அடுத்து GPUக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 920ல ARM Mali G68MC4 அப்படின்ற இந்த ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Snapdragon 778Gல Adreno 642L அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு GPU இங்கே நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக Dimensity 920-யை கம்பேர் பண்ணும்போது Snapdragon 778Gல தான் இங்கே GPU உடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கேமிங் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே Snapdragon 778Gல உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் GPU Snapdragon 778G தான் கிளியரான வின்னர். அடுத்து Antutu Benchmark ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 920க்கு அப்ராக்சிமேட்டாக 4,93,000க்கான ஒரு Antutu Benchmark ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Snapdragon 778Gக்கு அப்ராக்சிமேட்டாக 5,27,000க்கான ஒரு Antutu Benchmark ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. அந்த வகையில் Antutu Benchmark ஸ்கோர் இங்கே Dimensity-யை விட Snapdragon கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அப்படியே GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Dimensity 920ல சிங்கிள் கோருக்கு 794 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2,597 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அதுவே Snapdragon 778Gக்கு சிங்கிள் கோருக்கு 797 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோருக்கு 2873 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் சிங்கிள் கோர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய லெவலில் டிஃபரெண்ட் இல்லை. பட் மல்டி கோருடைய பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Snapdragon 778G கொஞ்சம் பெட்டரான ஸ்கோரோட நமக்கு இருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம கம்பேர் பண்ணதுலேருந்து ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 6 நானோமீட்டர் சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்டோகோர் சிப்செட் தான். அப்படின்னாலுமே இங்கே CPU உடைய ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது Snapdragon 778Gல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான CPU ஆர்கிடெக்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் GPUன்னு பார்க்கும்போதுமே இங்கே Snapdragon 778Gல தான் நமக்கு பெட்டரான GPUமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட் ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருந்தாலும் கேமரா, டிஸ்பிளே மாதிரியான ஃபீச்சர்ஸ் Snapdragonல பெட்டராக இருக்குது. அதே சமயம் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இங்கே Dimensity-ல பெட்டரா இருக்கு. அந்த வகையில் ஓவரால் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டை டீடைல்டாக கம்பேர் பண்ணதுல இருந்து சப்போர்ட்ஸ் வைஸ் இந்த ரெண்டு சிப்செட்டும் ஒன்று சலைச்சது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாலுமே பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Dimensity 920-யை விட Snapdragon 778G நமக்கு கொஞ்சம் பெட்டரான CPU அண்ட் GPU உடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் Antutu GeekBench Score உடைய ஸ்கோருமே இங்கே Dimensity-யை விட Snapdragon 778Gல தான் நமக்கு பெட்டராக வந்திருக்கு. அந்த வகையில் ஓவரால் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் Snapdragon 778G Dimensity-யை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டாகவே இருக்குது. மற்றபடி ஓவரால் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டை நம்ம கம்பேர் பண்ணதுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.